இது வந்து ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட்டில் வந்து 2011 கேட்ட கொஷின். ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல் ஆஃப் 3 மெட்டல்ஸ் எக்ஸ் ஒய் அண்ட் ஜி ஆர் உங்களுக்கு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. 2 நெகட்டிவ் வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஒரு பாசிட்டிவ் வேல்யூ கொடுத்துருக்காங்க ரெஸ்பெக்டிவ்லி. எக்ஸ் ஒய் ஜிக்கு இது அப்படியே எக்ஸாக்டாக மேட்ச் பண்ணிக்கணும். த ரெடியூசிங் பவர் ஆஃப் தீஸ் மெட்டல்ஸ் வில் பி, மேலே நான் என்ன சொல்லியிருக்கேன், ஓபி ஆக்சிடைசிங் பவர் மேலே போக போக அதிகமாகும், கீழே போக போக ரெடியூசிங் பவர் வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ மேலே இருக்க வேல்யூஸ் எல்லாம் என்ன வேல்யூஸ்? ஹை பாசிட்டிவ். மேலே போக போக ஹை பாசிட்டிவ், கீழே வந்துட்டு ஹை நெகட்டிவ். கரெக்டுங்களா? ஃபஸ்ட்டு இதை அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அரேஞ்ச் பண்ணிங்கன்னா ஹை நெகட்டிவ் வேல்யூ வந்து அதிகமாக 3 ரெடியூசிங் பவர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ரெடியூசிங் பவர்னால் கீழே போக போக, அப்போ ஹை நெகட்டிவ் வேல்யூ அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெகட்டிவ் சைனை விட்டுடுங்க, ஹை வேல்யூ மட்டும் பாருங்கள். 3.0 வோல்ட்டு, அடுத்து -1.2 வரும், அடுத்து 0.5 வோல்ட்டுன்னு வரும். சரிங்களா? ஸோ அரேஞ்ச் பண்ணுங்கள். ஜெட்டுக்கு அதிகம், அதுக்கப்புறம் எக்ஸுக்கு அதிகம், அதுக்கப்புறம் ஒய்க்கு அதிகம். ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ரெடியூசிங் பவர் கேட்டிருக்காங்க, அப்போ நெகட்டிவ் வேல்யூ நம்ம கன்சிடர் பண்ணி அதை அரேஞ்ச் பண்ணணும். சரிங்களா? ஓகே.